முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளனத்தின் உபதலைவரும் வடமாகாண கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவரும் ஆகவே இன்று நாங்கள் ஒரு எங்களோட மீனவ மக்கள் சார்பில் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று சந்திக்கிறதுக்கு முல்லைத்தீவில் கொண்டு சேர்ந்திருக்கிறோம். உண்மையாகவே கௌரவ ஜனாதிபதி புதிதாக பாரம்பரியத்திருக்கிற ஜனாதிபதி அவருக்கு நாங்கள் எங்களோட முல்லைத்தீவு மீனவர் மக்கள் சார்பில் நல்ல முறையில் இந்த நாட்டை கொண்டு போகிறதுக்காக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று எமது மாவட்டத்தில் இனிவரும் கடற்தொழிலில் அதிகமான வளத்தை கொண்ட முல்லைத்தீவு கடலில் இறால் தொழில் என்ற தொழில் ஆரம்பிக்கப்பட போது இந்த தொழிலுக்கு உண்மையாகவே இடையூறாக இருந்தது எமது இந்தியன் இழுவை படகு. நாங்கள் கடலுக்கு செல்லாத போது கடலடி நேரத்தில் 50 படகு 100 படகு இழுவை மடிகளை கொண்டு போட்டு எமது வாழ்வாதாரத்தை கட்டத்துக்கு கொண்டு வர நிலைமை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதைவிட நீண்ட காலம் இதுக்கு முதல் பலமுறை வந்திருக்கிறது. முன்னால் இருந்த கௌரவ கடற்தொழில் அமைச்சரால் நாங்கள் வைக்க கோரிக்கைகளுக்கு அமைவாக படகுகள் சிலது அரசு பண்ணப்பட்டிருக்கு, கைது செய்து இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கலைப்புறக்கு கௌரவ ஜனாதிபதி தான் கடற்தொழில் அமைச்சராக இருக்கிறபடியால் நாங்கள் மீனவ மக்கள் சார்பில் அவருக்கு சில கோரிக்கைகளை வைக்கிறோம். காரணம் என்னென்று கேட்டால், இந்திய நிலுவைப் படகு மட்டுமில்லை, இலங்கையில் சட்டவிரோதமான தொழில்கள், அங்கீகரிக்கப்படாத தொழில்கள் அதிகமாக எமது கடலில் செய்து வருகிறார்கள். இந்த இரவில் லைட்டை வைத்து சுருக்குவலை, டைனமைட் கரவலை, பாட்டுக்குள்ளே டைனமைட்டை கொண்டு வந்து பகல் பகலாக அடிக்கிறார்கள். ஆகவே இதை கவனத்தில் எடுக்கிறார்கள் இல்லை, இதுக்குரிய கைது செய்யக்கூடிய அதிகாரிகள் ஒருவரும் கவனம் எடுக்கிறார்கள். ஆகவே இந்த ஜனாதிபதி இந்த நாட்டை லஞ்சம் ஊழல் என்ற விடயங்கள்ல கைது செய்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மீனவ மக்களுக்கும் உண்மையாகவே அவர் இந்த லஞ்ச ஒழிப்பு மாதிரி இங்கேயும் சில நடவடிக்கைகள் நடக்குது. இதை கவனத்தில் எடுத்து எமது கடலை காப்பாற்ற வேண்டிய ஒரு பக்கம் இருக்கிறது. எங்களோட சந்தையில் வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு இது தள்ளப்படுது. ஆகவே கௌரவ ஜனாதிபதியும் கௌரவ கடற்தொழில் அமைச்சர் அனுர அவர்களுக்கு நாங்கள் முல்லைத்தீவு மீனவ மக்களை நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கிறோம். அடுத்த வருஷம் உண்மையாகவே எங்களோட கடலில் சட்டவிரோதம் இல்லாத தொழில்களை நிறுத்தி எங்களை மாதிரி சட்டத்துக்கு உட்பட்ட தொழில்களை செய்வதற்கு ஒரு முன்னெடுக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது மீனவ மக்களுக்கு. காரணம் என்னென்று கேட்டால், இன்றைக்கு எவ்வளவு விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இதே மாதிரி எமது கடலையும் காப்பாற்றுவார். ஏனென்று கேட்டால், அவர் சொல்லியிருக்கிறார், நவீன தொழில்களை மீனவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் என்று. அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையாக எங்கட மாவட்டத்தில் நவீனமான தொழில் செய்கிறா இருந்தால், டேங்க் போட் செய்கிறா இருந்தால் எங்களிடத்தில் காவர் இல்லை. காவர் இல்லாமல் நாங்கள் ஏனைய காவரில் கொண்டே தொழில் செய்ய எங்களுக்கு ஒரு இடகூறாக இருக்கும், அங்க பாதுகாக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆகவே உண்மையா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதை விட நான் இன்னொரு விடயத்தை சொல்லணும். இதுக்கு மேல் இருந்த கௌரவ கடற்தொழில் அமைச்சர் 100க்கு ஒரு 30% நாங்கள் கொடுத்த அழுத்தம் மத்தியில இந்த சட்டவிரோத தொழில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையாக இதை விட நீதியவ திணைக்களத்தை சரியான முறையில் செயல்படுத்தி கொண்டு போயிருக்கிறார். இன்றைக்கு கடற்படை அரசு பண்ணாத இடங்கள் முல்லைத்தீவில் இருக்கும் நீதியல் வளத்திற்கான அதிகாரி ஏடி தன்னிச்சையாக தந்த உத்தியோகரை வைத்து இந்த மீனவ சங்கங்கள் தலைவர்மாரை கூப்பிட்டு கலைத்து அவருடைய ஒத்துழைப்போடு படகுகள் அரசு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த மக்களுக்கு அவர் ஒரு நீண்ட ஒரு அந்த நேரத்தில் கை கொடுத்த அதிகாரி, அந்த அதிகாரிக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டி கிடக்கு. இந்த இன்று பார்த்தால் கடலில் சுருக்குவலை எனக்கு அதிகமான கோல் வந்து கொண்டிருக்கிறது, சட்டவிரோதமான தொழில்கள். ஆகவே இந்த தொழில்களை கௌரவ ஜனாதிபதி கவனம் எடுத்து இன்றைக்கு கடற்தொழில் அமைக்கிற அவர் இருக்கிறபடியால் அவர்கிட்ட நாங்கள் மீனவ மக்கள் சார்பில் நாங்கள் முன்கூட்டியே கோரிக்கையை வைக்கிறோம். ஆகவே இந்த எலெக்ஷனில் நல்ல ஒரு அதிகாரிகள் வருவார்கள். உண்மையாகவே எங்களுக்கு கடலுக்கு சரியான ஒரு அதிகாரி கடற்தொழில் அமைச்சரை தீர்மானித்து தரணும். அவரோடு நாங்கள் ஒத்து போறதுக்கு எந்த நேரத்திலையும் நாங்கள் ரெடியா இருப்போம். முல்லைத்தீவு மீனவ மக்கள் சார்பில் இந்த முல்லைத்தீவு மீனவர் மட்டுமில்லை, யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களும் இந்த இந்திய நிலவப்படகால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கு. ஆனா உண்மையாக இந்த இந்திய நிலவப்படகு எமது எல்லைக்குள் வாரது. உண்மையாகவே ஜனாதிபதிக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்கட கடற்படையினர் எப்படி போர்டர் நின்று தடுக்கிறார்களோ அதே மாதிரி இந்திய கடற்படையினர் எங்க இருக்கிறார்கள்? இந்திய கடற்படை எங்க இருக்கிறார்கள்? இந்தியாவில் கடற்படை இல்லையா? அங்க தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் செய்யணும், உங்களை கடலுக்கு வர்றதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யணும்.
அவர்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் செய்யறது? எங்கட கடல்ல வந்து வளத்தை அழிக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் முழு வளத்தையும் அழிக்கப்பட்டுச்சு. ஆனா அங்க இருக்கும் வெறும் படகுகள் வைபோ சாக தொழிலாளிகளுக்கு சொல்றாங்க. நாங்க கேட்கும் போது, நீங்கள் இலங்கை கடலுக்கு போறண்டா மட்டும் எங்களுக்கு தொழிலுக்கு வாங்க, இல்லையா நீங்க அந்த படகுல ஏற வேண்டாம். அங்க இருக்கிற எம்பி மேட்ட படகுகள்லாம் நீங்க வருகிறது உள்ளுக்கு. இன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க. அங்கேயும் இந்த இந்தியன் ரோட வேடாமட்டு தமிழ்நாட்டில் சில இடங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. ஆகவே தரமா எங்களை 5 வருஷத்துக்கும் நல்ல ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார். கட்டாயம் எங்களை மீனவ மக்கள் பிரச்சனையை தென்னிலங்கையில் வடமாகாணத்திலும் இருக்கும் பிரச்சனை அனைத்தையும் நிறுத்தி தருவார் என்ற நம்பிக்கையோடு எனது கருத்தை நிறைவு செய்கிறேன்.